நம்ம இந்த நாள் நிகழ்ச்சியில 1950வது வருடத்திலிருந்து 1970வது வருடங்கள் வரை தமிழ் சினிமாவில் குணச்சித்திர, நகைச்சுவை மற்றும் வில்லி வேடங்களில் முத்திரை பதித்த MSS பாக்கியம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். MSS பாக்கியம் அவர்கள் 1926ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். 1967வது வருடம் ஆகஸ்ட் மாதம் இயற்கை எய்தியுள்ளார். MSS பாக்கியம் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல மருங்காபுரியில பிறந்திருக்காங்க. மருங்காபுரி செல்லம்மாள் சிவபாக்கியம் அப்படிங்கிறது தான் சுருக்கி MSS பாக்கியம் அப்படின்னு அழைக்கிறோம். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்துல மாத சம்பள நடிகையாக சேர்ந்த இவங்க 1946ஆம் ஆண்டு வெளியான வித்யாபதி படம் மூலமா அறிமுகமாயிருக்கிறாங்க. MSS பாக்கியம் அவங்க 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல முன்னணி நடிகர்களான MGR, சிவாஜி கணேசன் இவங்களோட படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. MSS பாக்கியம் நடிச்ச குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மர்மயோகி, தூக்கு தூக்கி, உத்தம புத்திரன், அன்பேவா, அன்னை, கண்ணனின் காதலன், ராஜா வீட்டு பிள்ளை, நடு இரவில் இந்த படங்கள் மூலமா மக்கள் மத்தியில புகழ் பெற்றிருக்கிறாங்க MSS பாக்கியம் அவர்கள். பெண்கள் அதிகமா வெளிவராத காலகட்டத்திலேயே MSS பாக்கியம் அவர்கள் அவங்களோட நடிப்பு திறமை மூலமா ரசிகர்கள் மத்தியில இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா MSS பாக்கியம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நம்ம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி க. பழனிசாமி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எடப்பாடி க. பழனிசாமி அவர்கள் 1954வது வருடம் மே மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நாம பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தமிழ்நாட்டின் 7வது முதலமைச்சராக 2017வது வருடம் முதல் 2021 வரை பணியாற்றியிருக்கிறாங்க. 2023 மார்ச் முதல் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகிச்சிருக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில இருந்து 2011வது வருஷம் முதல் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 1974ல ஒரு சாதாரண கிளை செயலாளராக தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு அக்கட்சியோட தலைமை பொறுப்பை எட்டியிருக்கிறாங்க. இவரது ஆட்சி காலத்துல குடிமராமத்து பணி, 7.5% மருத்துவ உள் ஒதுக்கீடு மற்றும் கீழடி அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. மே 12ஆம் தேதியான இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 72வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னொரு தடவை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு மே மாதம் 12ஆம் தேதி. இந்த நாளை உலக செவிலியர் நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 12ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் உலக செவிலியர் நாள் கொண்டாடப்பட்டு வருது. நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களோட பிறந்த நாளை கௌரவிக்கிற விதமா இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. 1974வது வருடத்திலிருந்து செவிலியர்களுக்கான சர்வதேச கவுன்சில் இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. நோயாளிகளை காக்கக்கூடிய செவிலியர்களின் தன்னலமற்ற சேவை மற்றும் அர்ப்பணிப்பை போற்ற விதமா இந்த நாள் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளின் அடிப்படையில இந்த நாள் அனுசரிக்கப்படுது. உலக செவிலியர் தினமான இன்னைக்கு உலகத்துல உள்ள அத்துணை செவிலியர்களுக்கும் இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களோட சேவை இன்னும் மென்மேலும்